ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிருப்பீங்க. உங்களுக்காக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷார்ட்கட் பார்ட் 17 17வது வீடியோ பார்க்க போறோங்க. இதுக்கு முன்னாடி இப்போ 16 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த 16 வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த 16 பார்ட், அதாவது இதோட சேர்த்து 17 பார்ட் வீடியோவும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ல வந்து ஃபயர் சிம்பிள் கொடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு பயிருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்பவே அருமையான ஷார்ட்கட் யூஸ் பண்ண போறோம். இதுல நமக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும், அதாவது ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சாலே போதுங்க. இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். என்ன டாபிக் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளிபிகேஷன்ல வர்க்க மூலம் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஸ்கொயர் ரூட் அப்படின்ற டாபிக்ல இருந்து தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பெருசா ரூட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ரூட்டுக்குள்ள நம்பரா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. சிம்பிளா இந்த ஃபர்ஸ்ட் ரூட்டு ஃபர்ஸ்ட் சிம்பிள் மட்டும் தெரிஞ்சாலே போதும், அதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். ரூட் 609 பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல பிளஸுக்கு தான் வேலை. 609க்கு அப்புறம் வர்ற எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன, 625. கரெக்டுங்களா, 625. இந்த 625ங்கிறது எதோட ரூட் வேல்யூ, அதாவது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 25 ஸ்கொயர் பண்ணும்போது தான் நமக்கு 625 கிடைக்கும். ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆயிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும், 25 அப்படின்றது இருக்கும். ஸோ 609 பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் இருந்தா நம்பரை வந்து கூட்டிக்கிட்டே போகணும். இதே வந்து இந்த இடத்துல மைனஸ் இருந்தா நம்பரை வந்து குறைச்சிக்கிட்டு வரணும். முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பர் வரைக்கும் ஆர் நெக்ஸ்ட் வர போற ஸ்கொயர் நம்பர் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் ஆர் டிக்ரீஸ் பண்ணணும். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 25 அப்படின்றத ஆன்சர். ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. புரிஞ்சுங்களா, எவ்வளவு பெரிய ரூட்னாலும் கொடுத்துருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் சிம்பிள் மட்டுமே போதும், ஆன்சரை நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியருங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா. நம்மளோட செகண்ட் சம்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, find the value அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ரூட் 75 பிளஸ் ரூட் 33 பிளஸ் ரூட் 4 பிளஸ் ரூட் 5 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது எங்க இருந்து சார் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எப்பயுமே இந்த கடைசி ரூட் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்தா சால்வ் பண்ணணும். ரூட் 25ங்கிறது என்ன, 5ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 25. அப்போ 5 வரும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 4 பிளஸ் 5 கொடுத்துருக்காங்களா. நான் ப்ரொசீஜர் படி இந்த சம்ம சால்வ் பண்ணி காட்டிடுறேன், பிளஸ் ஷார்ட்கட்டும் சொல்லிடுறேன். 4 பிளஸ் 5 9. அப்ப இந்த ஹோல் ரூட்டோட வேல்யூ என்ன ஆயிரும், ரூட் 9 அப்படின்னு மாறிடும். கரெக்டுங்களா, ரூட் 9 கொடுத்துருக்காங்க. எதோட ஸ்கொயர் வேல்யூ 9, 3ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 9. அப்ப இந்த ரூட்டுக்கு பதிலா 3ன்னு போட்டுடலாம். அப்ப இங்க என்ன இருக்கு, 33 பிளஸ் 3 இருக்கு. அப்ப 33ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். ஸோ இந்த ஹோல் ரூட்டோட வேல்யூ ரூட் 36ன்னு மாறிடும். எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 36 வரும், 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36 வரும். ஸோ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிட்டு பேலன்ஸ் 6 மட்டும் வரும். பிளஸ் 75 நம்பர் முன்னாடி இருக்கு. அப்ப 75 பிளஸ் 6 81ன்னு கிடைக்கும். எந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ தான் 81, 9ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 81. ஸோ 9 ஸ்கொயர்டு ரூட் இருக்கு, ரூட்டும் 9 ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் 9 இருக்கும். எப்படி சார் ரூட்டும் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்றீங்கன்னா, நமக்கு ரூட்னு சொன்னாங்கன்னா அதோட பவர் பாத்தீங்கன்னா 1/2. ஓகேங்களா, நமக்கு ஒரு நம்பரோட பவர்ல 2 இருக்கு, அதோட ரூட் கேட்கறாங்கன்னா இன்டு 1/2 அப்படின்னு போட்டாலும் சேம் தான், ரூட் போட்டாலும் சேம் தான். அப்ப 2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன இருக்கும், அந்த நம்பர் மட்டும் தான் இருக்கும், பவர்ல 1 இருக்கும். அந்த பவரோட 1னாலும் அந்த நம்பர்னாலும் சேம் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 9 அப்படின்றத அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 81ஓட ரூட் வேல்யூ. இதே ஷார்ட்டா எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் சிம்பிள் 75 பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 75க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வரப்போற எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன, 81 அப்படின்றதா ஸ்கொயர் நம்பரா இருக்கும். எதோட ஸ்கொயர் நம்பர், 9ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 81 இருக்க போது. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 9 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான தேர்ட் சம் பார்ப்போங்களா. இதே மாதிரி மாடல் தான் எல்லா சம் அப்ளை ஆக போகுது. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் சிம்பிள் மட்டும்தான் முக்கியம். ஸோ தெளிவா ஸ்கொயர் நம்பர் மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கின்றது ஷார்ட்கட் வந்து நம்மளே பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் நேம் மேக்ஸ் வித் MMK அப்படின்ற சேனல் நேமுக்குள்ள போயிட்டு பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா பேசிக்ஸ் மேக்ஸ் அப்படின்ற வீடியோ பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கான தேர்ட் சம் பாருங்க, ரூட் 248 பிளஸ் ரூட் 52 பிளஸ் ரூட் 144 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் நம்பரு ஃபர்ஸ்ட் சிம்பிள். அப்ப ரூட் 248 பிளஸ் 248க்கு அப்புறம் வர்ற எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன, 256. கரெக்டுங்களா, ரூட் ஆஃப் 256
256ங்கிறது எதோட ரூட் வேல்யூ 16ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 256. ஆர் எல்ஸ் வந்து 15ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன 225. இந்த 225 விட அதிகமா போயிருக்கு. அப்ப நெக்ஸ்ட் வரப்போற ஸ்கொயர் நம்பர் என்ன 16. 16ஓட ஸ்கொயர் வேல்யூங்கிறது 256. அப்போ 15 வராது 16 தான் ஆன்சரா வரும் அப்படின்றத செக் பண்ணி போட்டலாம். பிளஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட், மைனஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா முன்னாடி இருக்கிற நம்பர், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த நம்பர் கிட்டத்துல இருக்க ஸ்கொயர் நம்பர் மட்டும் பாத்துங்க. ஓகேங்களா? 248க்கு கிட்டத்துல இருக்க ஸ்கொயர் நம்பர் பாத்தீங்கன்னா 256. ஏதோட ஸ்கொயர் நம்பர் 16ஓட ஸ்கொயர் நம்பர். ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு அந்த நம்பர் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ 16 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தானே, ஈஸியா தானே இருக்கு, ரொம்பவே அருமையான சம் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சிம்பிளிஃபை, சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டு √49 பிளஸ் √220 பிளஸ் √16 பிளஸ் √81 கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணா லாஸ்ட்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு வரணும். பட் நம்ம ஷார்ட்டா சால்வ் பண்ண போறோம். √49 பிளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 49க்கு அப்புறம் வரப்போற எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன 64. கரெக்டுங்களா? 64. 64ங்கிறது எதோட ஸ்கொயர் நம்பர் 8ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 64. இங்க பிளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போற ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். இவ்வளவுதாங்க ஷார்ட்கட். ஓகேங்களா? சிம்பிளான ஷார்ட்கட். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 8 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கு. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. the value of √10 plus √25 plus √108 plus √54 plus √225 கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெருசா இன்னும் 4 நம்பர் கூட கொடுக்கட்டும், பிரச்சனையே இல்லை. நமக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் நம்பரு ஃபர்ஸ்ட் சிம்பிள். அப்போ √10 பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா 10க்கு நெக்ஸ்ட் வரப்போற ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வரப்போற ஸ்கொயர் நம்பர் என்ன 16. 16ங்கிறது எதோட ஸ்கொயர் நம்பரு 4ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 16. ஸோ √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் 4 என்பது தான் கிடைக்கும். ஓகேங்களா? 4 என்பது தான் கிடைக்கும். ரொம்பவே சிம்பிளா தானே இருக்கு, ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் உங்க சேனல் வச்சிருந்தீங்கன்னா, அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி லிங்க் ஷேர் பண்ணி என்னையும் மென்ஷன் பண்ணுங்க. மேக்ஸ் வித் MMK அப்படின்றத நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அதையும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 4 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பாத்துருங்களா? நம்மளோட அடுத்த சம் பாத்தீங்கன்னா find the value of மதிப்பு காண்கன்னு சொல்லிட்டு √77 மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மைனஸ் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் இருக்குன்றதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் சிம்பிள் அது மட்டும் தான் முக்கியம். √150 பிளஸ் √366 மைனஸ் √25 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 77 மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 77 விட கம்மியா இருக்க ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். கம்மியா இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன இருக்கும் 64 அப்படின்றது இருக்கும். கரெக்டுங்களா? 77 விட கம்மியா இருக்க நம்பர் பார்க்கணும், மைனஸா இருக்கப்போ. பிளஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 77 விட அதிகமா இருக்க நம்பர் பார்க்கணும். அப்ப 64ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ 8ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 64. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி 8 என்பது ஆன்சர். இன்கேஸ் வந்து இந்த இடத்துல √77 பிளஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பிளஸ்ன்னு கொடுத்துருந்தா நெக்ஸ்ட் வரப்போற ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். அப்ப நெக்ஸ்ட் வரப்போற ஸ்கொயர் நம்பர் என்ன 81. √81 எதை ஸ்கொயர் பண்ணும்போது 81 கிடைக்கும் 9 ஸ்கொயர் பண்ணும்போது 81 கிடைக்கும். பிளஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 9 ஆன்சர், மைனஸ்ன்னு கொடுத்துருக்கனால 8 ஆன்சர். பாத்தீங்களா? முன்னாடி பின்னாடி இது ரெண்டு மட்டும் பார்த்தாலே போதும். முன்னாடி இருக்க நம்பர் வருமா பின்னாடி இருக்க நம்பர் வருமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள். பிளஸ்னா நெக்ஸ்ட் நம்பரு, மைனஸ்னா முன்னாடி இருக்க நம்பர். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பாத்துருங்களா? கடைசி சம் பாத்துருங்களா? நம்மளோட கடைசி சம் பாருங்க. சேம் அதே மாதிரி மாடல் தான். √383 பிளஸ் √302 மைனஸ் √64 பிளஸ் √28 மைனஸ் √9 கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. எப்பயும் போல நமக்கு என்ன தேவை ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் சிம்பிள். 383க்கு அப்புறம் வர்ற எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன 400 அப்படின்றதான் எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர். எதோட ஸ்கொயர் நம்பர் சார் 400 20ஓட ஸ்கொயர் நம்பர் தான் நமக்கு 400. இதே 19ஓட ஸ்கொயர் நம்பர் என்ன சார் கிடைக்கும், எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? சிம்பிளா ரெண்டு நம்பரையும் தனித்தனியா ஸ்கொயர் பண்ணுங்க. 81 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 1ஐயும் 9 மல்டிப்ளை பண்ணா 9, அதை அப்படியே டபுள் ஆக்கிருங்க 18 கிடைக்கும். அப்படி ஆட் பண்ணுங்க 8 + 8 16 பேலன்ஸ் 361 கிடைக்கும். அப்போ 383ங்கிறது 361ஓட
அதிகமா இருக்கு. அவங்க இன்னும் அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க, பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வரப்போது பாத்தீங்கன்னா 20 ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு வரப்போகுது. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 20 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இவ்வளவுதாங்க, ரொம்பவே ஈஸியான ஷார்ட்கட்டுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்கட் பார்ட் உடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.